தந்தை மகன் தூயாவின் பேராலே எங்கள் எல்லோருக்காக நானும் காத்திருக்கும் கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. ஓடி வந்தே என்னை கண் பார்க்கும் பிள்ளை ஆடி வரும் பறவைகள் காடுகளில் நீரும் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கணும் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Let us pray. Look upon your family, Lord, that through the chastening effects of bodily discipline, our minds may be radiant in your presence with the strength of your yearning for you. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God, forever and ever. Amen. February மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். செயின்ட் யுகேரியூஸ் என்னும் புனிதர் நினைவு கூறப்படுகின்றார். இன்றைய தீம் உமது பெயர் தூயதென போற்றப்படுக. மேலும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுபடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். மழையும் பனியும் வானத்தில் இருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அருந்தி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையால் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீதிமான்கள் மன்றாடும் பொழுது அவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்களினின்று விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல
மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்ந்திடுவர். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இறைவன் அழைக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Our Father in heaven, may your name be holy. May your holy name be honored. May your kingdom come. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. இறை பராமரிப்பை நம்புவோம். நம்பிக்கை இருந்தால் நாளை நமது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, மே யோர் கிங்டம் கம். தமிழ்ல உமது அரசு வருக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த ஜெபம் ஒப்பற்ற ஜெபம், சிறந்த ஜெபம். அவை அந்த காலத்தில் இந்த இறந்தவங்களுக்கெல்லாம் படம் அடிப்பாங்க. தயவுசெய்து இவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு கீழே போட்டிருப்பாங்க அடியில பர பிரி திரி அப்படின்னு. பர என்றால் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே இந்த ஜெபம். பிரி என்றால் அந்த காலத்துல பெரிய தத்தத்தினாலே பூர்ணமரியாயின்னு சொல்லுவாங்க, பழைய தமிழ் சமஸ்கிருதம். அது பிரி. திரி என்ன? திரியேக புகழ் பிதாவுக்கும் சுதனுக்கும். த பெஸ்ட் பிரேயர். நீ எந்த புத்தகத்தை எடுத்தாலோ எதுனாலும் ஒன்றும் தேவையில்லை, இந்த 3 ஜெபத்தை சொன்ன. அதனாலதான் எல்லாத்துக்கும் அந்த ஜெபத்தை சொல்லுவோம். பெரிய தத்தத்தினாலே பூர்ணமரியே, தேவதாயும் எலிசபெத்தம்மாளும் சொன்ன வார்த்தைகள். 3வது இருக்குது, அதுக்கு கொடுமுடி வச்ச மாதிரி. அந்த 3 கடவுளுக்கு நாம் மகிமை செலுத்துகிறோம். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆக இது ஒரு ஜெபத்தினுடைய ஒரு ஃபார்மேட், வழக்கமான ஒரு ஃபார்மேட். அன்றன்றைய உணவை எங்களுக்கு தாரும். கடவுள் பறவை கூட்டுல போய் உணவை போட மாட்டார், எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எங்க வேணுமானாலும் போ, அவைகளுக்கு உணவு இருக்கிறது தாராளமாக. எனவே எங்களுக்கு வேண்டிய உணவை தாரும். முதல் பகுதியானது கடவுளை போற்றி புகழ்கின்ற பகுதி. இறைவன் நமது வானக தந்தையாய் பார்த்தந்தாய், உமது பெயர் போற்றப்படுக, உமது அரசு வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அவங்க கடவுளுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், இதான் நான் விரும்புகிறேன். அவருடைய விருப்பம், அதை தேவதாய் நிறைவேற்றினார். உம்முடைய சித்தம் நிறைவேறுக, த்ரியாத், அதை நிறைவேற்ற நாம் வேண்டும். பிறகு இருக்கிற பகுதி தான் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய உணவுக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக. பிறகு இந்த மன்னிப்பு, அந்த மன்னிப்புக்கு மட்டும்தான் கடவுள் ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்திருக்கிறார். நீ பிறரை மன்னித்தால் தான் உன்னை மன்னிப்பேன். அருமையான ஜெபம். உம் பெயரை அறிந்தோர் உம் மீது நம்பிக்கை கொள்வர். சங்கீதம் 9:10. The Lord's Prayer is not just a formula but a program of life and relationship. கர்த்தர் கற்பித்த ஜெபம் ஒரு வாய்ப்பாடு அல்ல, வாழ்வுக்கும் உறவுக்குமான ஒரு திட்டம். The prayer, our colloquy with God, is our best treasure because it means being united to Him.
ஜெபம் இறைவனுடன் உரையாடல் நமது சிறந்த சொத்து, ஏனெனில் அது நம்மை அவருடன் இணைக்கிறது. ஜெபம் என்பது கடவுளோடு நாம் பேசுகிறோம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். கண்டிப்பாக வாசகம் படிக்கிறோம், முதல் வாசகம், பதிலுரை பாடல், ஏதோ நற்செய்தி, இவைகள் எல்லாம் கடவுள் நம்மோடு பேசுகின்றவைகள். இதில் கேட்கிறோமா? எந்த விதமான பராக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். யாரோ பேசுகிறாங்க, யாரோ பார்க்குறாங்க, இப்படி போகிறோம். கோயிலில் நீங்கள் பாருங்களேன், யாராவது உட்காந்தா அந்த ஜன்னல் பக்கம் யாராவது போனால் எல்லா தலையும் அப்படி திரும்பும். ஒரு கதவு டமால்னு அடித்தா எல்லாம் அப்படி திரும்பும். நோ, உன்னுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் இங்கே இருக்கணும். அத்தகைய ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். The prayer does not change God, it changes the one who offers it. Kierkegaard. ஜெபம் கடவுளை மாற்றுவதில்லை, ஜெபிப்பவரை மாற்றுகிறது. நாம் ஜெபித்தால் மாறுகிறோம். நம்மிடம் இருக்கக்கூடிய பிடிவாத தன்மை, அடங்காத தன்மை, இன்னும் பல வகையான பொறாமை, இவைகள் எல்லாம் அகற்றுகின்ற ஒரு தீ ஜெபம். எப்படி நெருப்புல போட்டா எல்லாம் எரிஞ்சிடும். மாற்றுகிறது, நம் உள்ளத்தை மாற்றுகிறது இந்த ஜெபம். சில சமயத்திலெல்லாம் அந்த அழுக்கு விடாப்பிடிவாதமான கரைகள் நம் உள்ளத்தில் இருக்கும். அவைகளெல்லாம் மறுபடியும் மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளே போட்டு அந்த உள்ளத்தை உடைக்க வேண்டும். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இறைவன் புறக்கணிப்பதில்லை. கர்த்தர் கற்பித்த ஜெபம் நம் கிறிஸ்துவ வாழ்வின் ஒரு தொகுப்பு. When things get hectic, stop, be still, like the axis of a wheel, relax a moment in your inner core. நெருக்கடிக்குள்ளாகும் போது சக்கரத்தின் அச்சை போன்று அமைதியாய் நில். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நிமிடம் ஓய்விடு. சக்கரம் சுத்துது இல்லையா, அந்த அச்சுன்னு சொல்லுவாங்க, ஆக்சில், அதனுடைய சென்டர் பாயிண்ட் அது சுத்தாது. அந்த மாதிரி உன்னுடைய மனதை ஓய்விடு, ரிலாக்ஸ். உள்ள உன்னை என்னை எடுத்து உள்விளங்கும் நின்னிறைவு ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, ஐயனே என கமுதே ஆனந்தனே, அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி. உன்னை அடைந்தவர்கள் அருளை பெறுகிறார்கள். ஆண்டவரே உமக்கு போற்றி. உன்னை அடைய வேண்டும். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமான், என்னை ஈர்த்து ஆட்கொண்ட அகமணம் அமர்ந்தென்னை ஆள்பவன் நீ. எல்லாம் அருமையான வார்த்தைகள். எந்தாய் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பி நானே, ஐயா நின்னதல்லதில்லை மற்றோர் பற்று. திருவாசகம். இந்த வார்த்தைகள்லாம் திருப்பி திருப்பி படிச்சு பாருங்க, சிலாகித்து போயிடுவீங்க. அடாண்டாலா இவ்வளவு அழகா தமிழ் முன்னோர்கள் இவங்கெல்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க. These are all treasures. Our prayers and God's answer. To our prayers I asked God, and God said, to take away my pride. He said it was not for him to take away, but for me to give up. I asked God to take my handicapped child whole. He said her spirit is eternal, while her body is only temporary. To me grant patience. He said patience is a byproduct of tribulation. It is not granted, it is earned. இறைவனிடம் வேண்டினேன், அவரின் பதில் இப்படியாக இருந்தது. என்னுடைய ஆணவத்தை அழித்திட வேண்டும் என்று வேண்டினேன், அதை அடக்கி ஆள வேண்டியது என் பொறுப்பு என உணர்த்தினார். இறைவனிடம் வேண்டின அவர் பதில் இப்படியாக இருந்தது. என் ஊனமுற்ற குழந்தைக்கு நலமளிக்க வேண்டினேன், அக்குழந்தையின் ஆன்மா அழிவில்லாதது என்றார். I asked God, and God said to give me happiness. He said he gives blessing. Happiness is up to me. To spare me pain. He said suffering draws you apart from worldly cares and brings you close to me. எனக்கு மகிழ்ச்சியை தாரும் அவர் கூறினார். தான் அருள் அளிப்பதாக நான் தான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். என்னை வேதனையிலிருந்து காத்திரலும் அவர் கூறினார். உலக நாட்டங்களிலிருந்து துயரம் உன்னை பிரித்து என்னிடம் நெருக்கமாக கொண்டு வரும். God our Savior, bring us back and fill our minds with your wisdom. May we be enriched by our observance of Lent. எங்கள் மீட்பரான இறைவா, உம்முடைய ஞானத்தால் எங்கள் அறிவை நிரப்பும். தவக்கால நற்செயல்களால் நாங்கள் உமது அருளால் வளமை பெறுவோமாக. ஏற்று வரம் அருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதரம் நாவும் என்பதால்
என் பேச்சில் பொய் இல்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகின்றேன். ஆமென். Let us pray. Grant us through these mysteries, Lord, that by moderating earthly desires we may learn to love the things of heaven. We ask this through Christ our Lord. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என்னுள் சிநேகமாயிரும். மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, என்னுள் ரட்சண்யமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதியுனர் கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்ருதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் உண்டாக்கொள்வது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. Good evening and God bless all of you. Good evening, Father.